വിഷ്ണുട്ടാ, വിഷ്ണുട്ടൻ ലീവ് എടുത്ത് പോവാണോ? അതെ. വിഷ്ണുട്ടൻ വല്ലാതിരിക്കുന്നല്ലോ. സോറി, നീ അല്പസമയം വെറുതെ വിടും. தம்பி தம்பி, ராதாகிருஷ்ணன் ரூம் எது? ராதாகிருஷ்ணன் கேரளாவில இருந்து செக்கப்புக்காக வந்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க. பேரு என்னமோ குட்டி குட்டி. குட்டியோ குழந்தையோ எனக்கு தெரியாது. அங்க உள்ள போய் பாருங்க. அந்த பக்கமா? தேங்க்ஸ் ரகனா. சிஸ்டர் சிஸ்டர் இங்க வாங்க. என்ன தெரியுதா? இல்லையே. தெரியல. நான் தான் சொன்னம்மா. இந்த ராதாகிருஷ்ணன் எங்க இருக்காரு? ராதாகிருஷ்ணன் கேரளாவில இருந்து செக்கப் வந்திருக்காங்களே. ராதாகிருஷ்ணன் அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க. நல்லா அழகா இருப்பாங்க. பேரு ஏதோ குட்டி. தெரியாது? ஒத்தரமா மீசையெல்லாம் வச்சுட்டு அழகா இருப்பான். இந்த தலையில கூட நிறைய இருக்கும். இங்க எல்லாம் நரைச்சிருக்கும். எனக்கு தெரியாது. அந்த பக்கம் போய் கேளுங்க. அங்கயா? என்னப்பா இது? யார கேட்டாலும் அந்த பக்கம் கேளு இந்த பக்கம் கேளுங்கிறாங்க. இது என்ன ஆஸ்பத்திரியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஒரு நிமிஷம். ஐயோ, இது ஆபரேஷன் தியேட்டரு. இது 17. டியூட்டி ரூம். ஹலோ சிஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம ராதாகிருஷ்ணன் எங்க படுத்திருக்கேன்? ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தெரியாது? கேரளாவில இருந்து செக்கப்புக்காக வந்திருக்காரு. அதாவது அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க. நல்லா அழகா இருப்பாங்க. தெரியுமா? அந்த ஆளு நல்ல ஒத்தரமா தாட்டிமா மீசையெல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா மீசை வச்சிருந்தா கூட நல்ல குணம். தலையில கொஞ்சம் நரைச்சிருக்கும். கொஞ்சம் இல்ல, நிறையவே நரைச்சிருக்கும். தெரியுமா? ஓ, அது ராதாகிருஷ்ணன் அல்ல, உன்னிகிருஷ்ணன். மேஜர் உன்னிகிருஷ்ணன். அவங்க வைஃப் பேரு அம்முக்குட்டி. கரெக்ட், அந்த பேர் தான் அம்முக்குட்டி உன்னிகிருஷ்ணன். அப்பா, இந்த பேரால என்ன கன்ஃபியூஷன்? ராதாகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், முரளிகிருஷ்ணன். கடவுளே, உனக்கு ஏண்டா இத்தனை பேரு? அதனாலதான் எனக்கு இந்த கன்ஃபியூஷன். அவங்க எங்க இருக்காங்க? வரு. ஆ சிஸ்டர் காணிச்சு தரும். ரொம்ப தேங்க்ஸ். உன் பேர் என்னம்மா? மேகி. மாகி, நல்ல பேரு. வரட்டு மடம் வாய்க்கண்ணு. கண்ணு, മേജർ കണ്ണാ, ഉന്നെ എങ്കെല്ലാം തേനേം தெரியுமா? അമ്മ ഇവിടെ കിടന്ന് നിങ്ങളുടെ രണ്ടാളുടെയും പേര് ചോദിച്ച് ബഹളം വെക്കുകയായിരുന്നു. പക്ഷെ എന്താ കാര്യം? വേറെ പേരാണ് അമ്മ ചോദിക്കുന്നത്. நீ இவங்களை காமிச்சு குடுக்கலன்னா நான் இந்த பழத்தை எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். நீ நல்லா இருப்பேம்மா, போயிட்டு வா. போகும்போது கதவை சாத்திட்டு போ. நெசுக்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் டி. இந்தா. എന്തിനാ ഇതൊക്കെ? என்ன இது? ஆத்துல பண்ண முறுக்கு, கமலாப்பழம், சாத்துக்குடி, ஹார்லிக்ஸ் எல்லாம் நம்ம உன்னிக்கண்ணனுக்கு கூட. என் ஹஸ்பண்ட் மாதிரி நல்ல ஜம்முன்னு ஆயிடுவான். இந்தா பிடிச்சுக்கோ. നീ അതൊക്കെ ഇങ്ങ് വാങ്ങി വെക്കും. ഇവിടെ പലരും വരും, പല സാധനങ്ങളും കൊണ്ടുവരും. ഞാൻ അതൊക്കെ വാങ്ങിയെന്നും വരും. ദയവ് ചെയ്ത് നീ അതൊന്നും വേണ്ടെന്ന് പറഞ്ഞ് കലക്കരുത്. நீ சமத்தனா? என்ன உட்காரு. டாக்டர் என்ன சொன்னா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ഒരുമാതിരി നല്ല ഇരിക്കുന്നെന്ന് ചൊല്ലി. அப்படியா? கண்ணா, உனக்கு ஏதாவது வேணும்னா நம்ம டாக்டர் சரியா இல்ல? அதான் நம்ம டாக்டர் சரியா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போறோம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வேண்டியவர். ஏது வேணும்னாலும் எல்லாம் ரூமுக்கே வந்துடும். ஏண்டி கண்ணே, இந்த ரூமுக்குள்ள தனியா உட்கார்ந்திருக்கியே, நோக்கு போர் அடிக்காதோ? என் ஹவுஸ் இங்க பக்கத்துலதான் இருக்கு. நீ ஒரு போன் பண்ணா போறோம், நான் காரை எடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். என் நம்பர் தெரியுமா நோக்கு? 444840. சொல்லு. 444840. புரிஞ்சுதா? சும்மா அப்படி சுத்தினா போறோம், ஓடி வந்துடுவேன். അമ്മ പറഞ്ഞത് ശരിയാ. നിനക്ക് ഇടയ്ക്കൊക്കെ ഒന്ന് പുറത്തിറങ്ങി നടന്നുകൂടെ? ഇവിടെ തന്നെ കുത്തിയിരുന്നാലോ? ഒരു ഫോൺ കാളുണ്ട്. யாருக்கு போனே? ആർക്കാണോ അറിയില്ല, ഈ റൂമിലേക്കാ. നീ ചെന്നൊന്ന് അറ്റൻഡ് ചെല്ല്. என்ன பயமா? ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். பயப்படாத, தைரியமா இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். வா வா வா. നമ്മുടെ അമ്മാക്കണ്ണല്ലേ, ചെല്ല്.
நீ ஒண்ணும் பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன்ல. நான் எப்ப பாரு தனியாதான் போவேன், தனியாதான் வருவேன். இந்த பாரு, இந்த ரூம் தான். இப்படி போ. என்ன போனா லோக்கலா ட்ரங்கானா? யாருக்கு? மிஸ்ஸஸ் ഉണ്ണികൃഷ്ണൻ யாரு? ഞാനാണ്. ഒരു കാൾ இருக்கு. ഹലോ. വെറുതെ വിളിച്ചതാ, വിശേഷം വല്ലതും ഉണ്ടോന്ന് അറിയാൻ. മരുന്ന് വല്ലതും വാങ്ങാനുണ്ടോ വിളിയെന്ന്? ഇങ്ങനെ മൂളിയാ പോരാ, ചോദിക്കാൻ മറുപടി പറയൂ. ഇന്നെന്നെ പേടിക്കുന്ന എന്തിന്? നമ്മൾ എത്രയോ അകലങ്ങളിലായിപ്പോയി. വെറും ഒരു നാട്ടുകാരനാണെന്ന് കരുതിയാൽ മതി. നോ, ഇല്ലില്ല, കുത്തുവാക്കല്ല. നമ്മളിനി അങ്ങനെ കരുതാവൂ. അത്രയെങ്കിലും സാമാന്യബോധം എനിക്ക് വേണ്ടേ? ഹലോ ഹലോ. என்ன பேசியாச்சா? யாரு போன்ல? വിഷ്ണു. யாரு? மகாவிஷ்ணுவா? വിഷ്ണു ഏട്ടന്റെ. ஓ, அந்த கண்ணனா? சரி சரி, வரேன்னு சொன்னானா? ரைட் ரைட். நீ இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். உங்க ஆத்துக்காரர் உன்னை பார்த்தா பயந்துக்க மாட்டாரோ? இப்படித்தான் எங்க ஆத்துக்காரர் ஒரு நாள் இப்படிதான் திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டார். நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அவரை தூக்கின்னு போய் பெட்ல போட்டா. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்ல. സ്മോക്കിംഗ് തീരെ നല്ലതല്ല. പരിപൂർണമായും അത് അവോയ്ഡ് ചെയ്യണം. ഡോക്ടർ, ഇത് പറയുമ്പോഴെങ്കിലും ചുണ്ടത്തുനിന്ന് എടുത്തുകൂടെ? സോറി, ഈ വൈദ്യനും വാദ്യാർക്കും ഒക്കെ അടിയും കടിയും ഏക്കില്ലെന്നല്ലേ പ്രമാണം. പിന്നെ മേജർ, നമുക്ക് ഒരു തറോ ചെക്കപ്പ് നടത്തണം. ഈ ബ്ലഡും യൂറിനും മോഷനും ഒക്കെ ടെസ്റ്റ് ചെയ്യണം. ECG റെഗുലർ ഇന്റൽസ് നോക്കാം. പിന്നെ പ്രഷർ സോ ഫാർ ഇറ്റ് ഈസ് നോർമൽ. എങ്കിലും നമ്മൾ സൂക്ഷിക്കണം. എക്സ്ക്യൂസ് മീ സിസ്റ്റർ, ജസ്റ്റ് എ മിനിറ്റ്. நமஸ்காரம் சார். சௌக்கியமா? സൗഖ്യം സൗഖ്യം. ഡോക്ടർ അകത്ത് ചെക്കപ്പ് ചെയ്യാണ്. அப்படியா? சரி. മെന്റൽ ടെൻഷൻ പാടില്ല. അതിലും പ്രധാനപ്പെട്ട കാര്യം ബോഡി എക്സർഷൻ ഒരു തരത്തിലും ഉണ്ടാകാൻ പാടില്ല. ഞാൻ പറഞ്ഞത് മേജറിന് മനസ്സിലായോ? ഓ യെസ്, അതൊക്കെ നിർത്തിയിട്ട് ഒരുപാട് നാളായി ഡോക്ടറെ. ഇനി അഥവാ ഞാൻ വിചാരിച്ചാലും എന്റെ ശ്രീമതി സമ്മതിക്കുകയല്ല. പുള്ളിക്കാരത്തി ഡോക്ടറെ കളി സ്ട്രിക്റ്റാ. സിസ്റ്റർ. യെസ് ഡോക്ടർ. മിസ്സസ് നായർ വന്നു. മിസ്സസ് നായർ വരൂ. പുള്ളിക്കാരനെ സൂക്ഷിച്ചോണം. സിഗരറ്റും ലിക്കറും കർശനമായി നിരോധിച്ചേക്കണം. എത്ര പറഞ്ഞാലും കേൾക്കില്ല. നല്ല തല്ലു കൊടുക്കണം. டாக்டர் கண்ணா, பாத்தீங்களா? உடம்பு சரியில்லையா? நல்லா செக்கப் பண்ணீங்களா? பையன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். நல்லா செக்கப் பண்ணணும். எப்படி கண்ணா இருக்க? ഒരുമാതിരി നല്ല ഇരിക്കമ്മ. പിന്നെ മനസ്സിലായില്ലല്ലോ ആരാ? எனக்கு தெரியல. சிங்கப்பட்டி கிருஷ்ணசாமியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, மவுண்ட் ரோட்ல சொன்ன. சொர்ணக்கடை மட்டும் இல்ல, ஜவுளி கடையும் வச்சிருக்காரு. அவருடைய ஒரே ஒரு வைஃப் நான் தான், சொர்ணாம்பாள். ഞാൻ വരട്ടെ. டாக்டருக்கு வயசாகி போச்சு, கண் தெரியல. என்ன நல்லா தெரியும். கண்ணா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. என் ஹவுஸ்ல இருந்து நான் கொடுத்து அனுப்புறேன். என்ன வேணும்? അതിനിപ്പോ എന്തോ ചെയ്യാൻ മുടിയും അമ്മ. ഈ തണ്ണി ശാപ്പാടുണ്ടല്ലോ, അത് ശാപ്പ